வணக்கம் நண்பர்களே. 25th February 2020 இன்னைக்கான ஹிந்து நியூஸ் அனாலிசிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பேஜ் ஹெட்லைன்ஸ்: policemen among 5 killed in Delhi violence over CAA. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்தியா ஃபுல்லாக ஆன்டி சிஏஏ ப்ரொட்டஸ்ட் நடந்துகிட்ருக்கு. இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இதுக்கு எதிரான மக்கள் இதை எதிர்த்துட்டு வராங்க. இது நிறைய இடத்துல நடைபெற்றுருக்கு. சென்னை, பெங்களூரு, டெல்லி எல்லா இடத்துலையும் நடைபெற்றுட்டு வருது. நேற்று இதில் டெல்லியில் அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு வைலன்ஸ் நடந்து 5 பேர் இறந்துட்டாங்க. போலீஸ்மேன் ஒருத்தரும் அதில் இறந்துட்டார். ஒரு ஜனநாயக நாட்டில் வன்முறைன்றது எதுக்குமே சரியான தீர்வாக இருக்காது. அதனால் அந்த சிஏஏ பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரொட்டஸ்டர்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவங்க சைடில் இந்த ஆக்டை நீங்கள் ரிசைன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. கவர்மெண்ட் அவங்க சைடில் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. நாங்கள் அந்த சீரமைப்பு கொண்டு வந்து சரிதான்னு சொல்கிறாங்க. அதனால் 2 சைடில் யாராவது கொஞ்சம் கீழே இறங்கி வரணும். கவர்மெண்ட் அவங்க சைடில் கொஞ்சம் கீழே இறங்கி ஒரு டைலாகில் இந்த ப்ரொட்டஸ்டர்ஸோட ஈடுபட்டால் நல்லாயிருக்கும். கவர்மெண்ட் அவங்க செஞ்சது சரின்னு சொல்லும் பொழுது இந்த ப்ரொட்டஸ்டர்ஸையும் அவங்க கன்வின்ஸ் பண்ணி ஒரு டைலாகில் ஈடுபட்டால் தான் ஒரு முடிவுக்கு இந்த பிரச்சனை வரும். அது இல்லாமல் இந்தியா ஒரு ஜனநாயக நாடு. ஜென்ரலாக எப்போல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை வருதோ அதெல்லாம் ஒரு கம்யூனல் கிளாஷாக முடிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே நிறைய இடத்துல முடிஞ்சிருக்கு. ஒரு மத சாயம் பூசப்பட்டு ஒரு மத கலவரமாக மாறிடும். அஸ்ஸாம்லலாம் ஏற்கனவே நிறைய நடந்தது. அந்த காலத்துலேருந்து பங்களாதேஷ்லேருந்து உள்ள அஸ்ஸாமில் செட்டில் ஆன நிறைய பேர் இருந்தாங்க. இது இந்தியா ஃபாரின் இல்லீகல் மைக்ரன்ஸ் அப்படின்ற பிரச்சனை ஆரம்பிக்கப்பட்ட ஒன்று. அதுக்கப்புறம் ஹிந்து முஸ்லீம் பிரச்சனையாக அது மதசாயம் பூசப்பட்டு நிறைய கம்யூனல் கிளாஷ் நடந்து அந்த இதில் பார்த்திங்கன்னா ரயட்ஸில் நிறைய பேர் இறந்துருக்காங்க அஸ்ஸாமில். ஸோ அந்த மாதிரி இந்த சிஏஏ பிரச்சனை இந்தியாவில் ஆகிடக்கூடாது. இதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அது கீழே வந்தீங்கன்னா எஸ்எஸ்ஐ மர்டர் கேஸ் இதை பற்றி கொடுத்துருக்காங்க. ரீசெண்டாக அந்த எஸ்எஸ்ஐ ஒருத்தர் மர்டர் பண்ணப்பட்டிருக்காரு. அதுக்கு காரணம் இந்த இஸ்லாமிக் ஃபண்டமெண்டலிஸ்ட் தான் அப்படின்னு அந்த கவர்மெண்ட் சொல்லியிருந்தது. இது சம்மந்தமாக அந்த இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. இது நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, அந்த நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி NIA அப்படிங்கிற அமைப்பு இது. ஸோ அந்த நியூஸில் பார்த்திங்கன்னா இந்த கேஸை விட நம்ம என்ன லேர்ன் பண்ணுறோம், என்ன ஆர்கனைசேஷனை பற்றி நம்ம லேர்ன் பண்ணுறோன்றது முக்கியம். ஸோ NIAன்றது அந்த இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி நேஷ்னல் லெவலில் மெயினாக அந்த பயங்கரவாத சம்பவங்கள்லாம் நடைபெறும்போது இந்த இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி தான் போய் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணணும். இது எப்போ அமைச்சாங்கன்னா, இந்த 2008 அந்த மும்பை அட்டாக்ஸ் நடந்தது இல்லையா, அதுக்கப்புறம் இந்தியா லெவலில் நேஷ்னல் லெவலில் ஒரு ஃபெட்ரல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி தேவை. அமெரிக்காவில் இருப்பது போல் இந்தியாவிலும் தேவைன்னு ஆரம்பிக்கப்பட்ட இந்த அமைப்பு தான் NIA. இப்போ எங்கெல்லாம் இந்த பயங்கரவாத சம்பவம் நடைபெறுதோ இல்லை பயங்கரவாத சம்பவம் நடைபெறதுக்கான அந்த வாய்ப்புகள் இருக்கோ அங்கெல்லாம் NIA இறங்கி அதனுடைய இன்வெஸ்டிகேஷனை நடத்தும். ஸோ இந்த கேஸ்லும் NIA தான் இந்த இன்வெஸ்டிகேஷனை நடத்திக்கிட்டு இருக்கு. ரைட் ஹேண்ட் சைடில் டொனால்ட் ட்ரம்ப் இவர் இந்தியாவுக்கு வந்திருக்காரு, அமெரிக்க அதிபர். இது சம்மந்தமான நியூஸ் இருக்குது. ஃப்ரண்ட் பேஜில் பெருசாக இந்த நியூஸ் ஒன்றும் இல்லை. பேஜ் நம்பர் 10 தான் இதுக்கான நியூஸ் இருக்குது. அதை நம்ம பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட் பேஜில் இன்னொரு நியூஸும் இருக்குது. சனி வக்ஃப் போர்டு அக்செப்ட்ஸ் 5 acre லேண்ட் ஃபார் மாஸ்க். இது இந்த அயோத்தியா வெர்டிக்ட், இந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அது சம்மந்தமாக ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட் வெர்டிக்ட் கொடுத்தது. அது சம்மந்தமான நியூஸ் இது. இந்த முஸ்லீம் சைடுக்கு 5 acre லேண்ட் இன்னொரு இடத்துல ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அந்த வக்ஃப் போர்டு அப்படின்றது என்னன்றது நம்ம பார்க்கணும். அந்த வக்ஃப் போர்டுன்னு சொல்லக்கூடியது இந்த இஸ்லாம் ரிலீஜனில் இந்த சேரிட்டபிள் ப்ராப்பர்ட்டி, இந்த டொனேஷனாக அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த ப்ராப்பர்ட்டிஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு அமைப்பு, ஒரு போர்டு தான் இந்த வக்ஃப் போர்டு. அப்போ அந்த வக்ஃப் போர்டு அப்படின்றது என்னன்றதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். ஸோ அந்த சுனி வக்ஃப் போர்டு அந்த 5 acre லேண்ட் ஆல்டர்னேட் சைட்டில் கொடுத்துருக்காங்க. அதை ஓகே நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதுதான் அந்த நியூஸில் வருது. பேஜ் நம்பர் 5 ஸ்டேட் நியூஸில் கருணா பால் விகாஸ் யூஸ்ட் ஃபாரின் ஃபண்ட்ஸ் ஃபார் ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸ். இது இந்த ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன், இந்த ட்ரஸ்ட், இது FRCA வயலேஷன். FRCA அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட். இந்தியாவில் பார்த்திங்கன்னா நிறைய NGOs நடத்துவாங்க. இந்த NGOs எல்லாம் நிறையா ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து ஃபண்டு வாங்கும். ஆனால் இதில் ஒரு சில NGOs இந்த ஃபண்ட்ஸை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. இல்லை கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, நிறைய ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்க ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணி NGOவாக நடத்திட்டு வெளிநாட்டிலேருந்து இந்த ஃபண்டு வாங்குறாங்க. ஆனால் மெயினாக அவங்க இந்தியாவில் என்ன ஆக்டிவிட்டிஸ் செய்யணும்னா டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸில் தான் ஈடுபடணும். ஸ்கூல்ஸ் ரன் பண்ணலாம், ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணலாம், சமூக முன்னேற்றத்துக்கான செயல்களில் ஈடுபடலாம். ஆனால் இதில் ஒரு சில NGOs என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஃபண்ட்ஸை எடுத்து ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க, ரிலீஜியஸ் கன்வர்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க, அந்த ரிலீஜியஸ் பில்டிங்ஸ்க்கெல்லாம் கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கான எக்ஸ்பென்சஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி விஷயங்களை ஆக்சுவலாக செய்யக்கூடாது.
அது இல்லாமல் இன்னும் இந்த ஃபாரின் சோர்சஸ்லேருந்து பிளாக் மணியும் இந்த ட்ரஸ்ட் என்ஜிஓஸ் மூலமாக இந்தியாவுக்குள்ளே வருது. இது இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு ஆபத்தான ஒன்று. இந்த மாதிரி என்ஜிஓஸ் எல்லாமே ஜென்ரலாக இந்த FCRA அப்படின்ற அந்த சட்டம் சொல்லுவாங்க, அது கீழே வரும், ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட். இந்த மாதிரி என்ஜிஓஸ் இந்த சட்டத்தை மீறி செயல்பட்டால் அவங்க மேலே கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கலாம். ஸோ இந்த ஒரு என்ஜிஓ கருணா பால் விகாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய என்ஜிஓ மேலே இப்போ கவர்மெண்ட் வந்து ஆக்ஷன் எடுக்க போது இதை புக் பண்ணியிருக்காங்க. இதுதான் நம்ம பார்க்கணும். இதில் பேஜ் நம்பர் 7, இன்கம் ஸ்கீம் டு கவர் ஃபியூவர் ஃபார்மர்ஸ். இது என்ன, இது எதை பற்றின ஸ்கீம்னா, அந்த PM கிசான் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி அப்படிங்கிற ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். இது எதுக்குன்னா விவசாயிகளுக்கு ஒரு ஊக்கத்தொகை அளிக்கிறதுக்காக, ஒரு டைரக்ட் இன்கம் சப்போர்ட்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் வேளாண்மை எடுத்துக்கிட்டிங்கன்னா, வேளாண்மை அதாவது அக்ரிகல்ச்சருக்கு நிறைய சப்சிடிஸ் அளிக்குது, மானியம் அளிக்குது கவர்மெண்ட். எலக்ட்ரிசிட்டி சப்சிடி, ஃபர்டிலைசர் சப்சிடி, MSP, இந்த மாதிரி நிறைய முறைகளில் சப்சிடி தருது. ஆனால் இந்த சப்சிடிக்கு பதிலாக ஃபார்மர்ஸ்க்கு டைரெக்டாகவே ஒரு இன்கம் சப்போர்ட், இப்போ மாதமோ இல்லை வருடாரத்துக்கு ஒரு வாட்டியோ ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டை நம்ம அவங்களுக்கு அப்படியே டைரெக்டாக கொடுத்துட்டோம்னா அதை அவங்களோட தேவைக்கு ஏற்ப ஃபார்மர்ஸே அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கான்செப்ட் பேர் தான் டைரக்ட் இன்கம் சப்போர்ட்னு சொல்லுவாங்க. இது ஜெனரலாக வெளிநாடுகளில் இந்த மாதிரி சிஸ்டம் இருக்கும். இந்தியாவில் அது கிடையாது. இந்தியாவில் நான் சொன்னது போல் மானியங்கள் தான் மெயினாக இருக்குது. ஆனாலும் கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னா ரீசெண்டாக ஒரு இந்த ஸ்கீம் PM கிசான்ற ஸ்கீம் மூலமாக ஒரு ட்ரையல் பேசிஸில் ஒரு சின்ன அமௌண்ட்டை மட்டும் நம்ம டைரக்ட் இன்கம் ட்ரான்ஸ்ஃபராக தந்து பார்க்கலாம், இந்தியாவில் ஒர்க் ஆகுதான்னு ட்ரை பண்ணுவோன்னு சொல்லி இந்த ஸ்கீம் கொண்டு வந்துருக்கு. அதுதான் இந்த PM கிசான் ஸ்கீம். இந்த PM கிசான் ஸ்கீமில் ஒரு வருடத்துக்கு ஒரு ஃபார்மருக்கு பார்த்திங்கன்னா 6000 ரூபாய் போகும். இந்த 6000 ரூபாய் அந்த ஃபார்மர் எடுத்து அவரோட தேவைக்கு ஏற்ப அவர் யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த PM கிசான் ஸ்கீம். இதில் பிரச்சனை என்னென்னா, இது ஒரு சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம். சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம்ங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு டைரெக்டாக இந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இதுக்கான ஃபண்டிங் பார்த்திங்கன்னா 100% சென்ட்ரல் கவர்மெண்ட்டே பண்ணணும். ஸ்டேட் கவர்மெண்ட்ஸில் இதில் எந்த விதமான ஃபண்டிங்கும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் இந்த மாதிரி ஸ்கீம் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுடைய சப்போர்ட் தேவை. ஏன்னா அந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் ஆகிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டில் தான், எல்லா ஸ்டேட்டும் சேர்ந்தது தான் இந்தியா. இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் சப்போர்ட் இல்லாமல் இந்த ஸ்கீமை சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியாது. ஸோ இந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்த வெஸ்ட் பெங்கால் போன்ற மாநிலங்கள் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு இல்லை. அதனால் இந்த ஸ்கீமுடைய பெனிஃபிட் ஃபார்மர்ஸை போய் சேர்றதில்லை. அப்போ கவர்மெண்ட் போட்ட எஸ்டிமேஷனை விட இந்த ஸ்கீம் மூலமாக பெனிஃபிட் ஆகக்கூடிய ஃபார்மர்ஸுடைய நம்பர் வந்து கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு இந்த நியூஸ் சொல்லுது. ஸோ இந்த நியூஸை நீங்கள் பாருங்கள். அடுத்தது எடிட்டோரியலில் டியூவல் சிட்டிசன்ஷிப் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்க்க போகிறோம். டியூவல் சிட்டிசன்ஷிப் இதை எதை பற்றி பேசியிருக்காங்கன்னா, ஸ்ரீலங்காவிலேருந்து இந்தியாவுக்குள்ளே வர ரெஃப்யூஜிஸ்க்கு டியூவல் சிட்டிசன்ஷிப்பை கொடுத்துடலாமா அப்படின்ற ஒரு டிஸ்கஷன். டியூவல் சிட்டிசன்ஷிப் அப்படின்றது நம்ம முதல்ல என்னன்னு பார்க்கணும். டியூவல் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஒரு நாட்டில் ஒருத்தர் சிட்டிசனாக இருப்பார், அதே நேரத்தில் இன்னொரு நாட்டினுடைய சிட்டிசன்ஷிப்பையும் அவர் ஹோல்டு பண்ணுவார். இதுதான் டியூவல் சிட்டிசன்ஷிப். ஜென்ரலாக இந்த டெவலப்டு கண்ட்ரீஸ்லாம் டியூவல் சிட்டிசன்ஷிப்பை அலோவ் பண்ணணும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு டியூவல் சிட்டிசன்ஷிப் கிடையாது, சிங்கிள் சிட்டிசன்ஷிப்பு தான். இந்தியாவில் ஒருத்தர் சிட்டிசனாக இருந்தால் இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை மட்டும்தான் ஹோல்ட் பண்ண முடியும். இன்னொரு நாட்டினுடைய சிட்டிசன்ஷிப் அவர் வாங்கிட்டார்னா ஆட்டோமேட்டிக்காக இந்தியன் சிட்டிசன்ஷிப் கேன்சல் ஆகிடும். இப்போ இந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஸ்ரீலங்காவிலேருந்து வரக்கூடிய ரெஃப்யூஜிஸ் அதெல்லாம் மற்ற ஒரு சில நாடுகள்லேருந்து இந்தியாவுக்குள்ளே டிஸ்கிரிமினேட் ஆகி அகதிகளாக வரக்கூடியவர்களை நம்ம டியூவல் சிட்டிசன்ஷிப் கொடுக்கலாமா அப்படின்ற பற்றி தான் போடுறாங்க. டியூவல் சிட்டிசன்ஷிப் பொறுத்தவரைக்கும் நான் சொல்கிறது போல் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் அது அலோட் கிடையாது, சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான். இந்த CAA ஆக்ட் இருக்கு இல்லையா, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், இதுவுமே டியூவல் சிட்டிசன்ஷிப்பை ஆஃபர் பண்ணுறது கிடையாது. வெளிநாடுகள்லேருந்து அகதிகளாக வரீங்களா, உள்ள 6 வருஷம் இருந்துட்டு நீங்கள் இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை வாங்கணும். ஆனால் டியூவல் சிட்டிசன்ஷிப் கிடையாதுன்னு தான் இந்த CAA ஆக்ட்டுமே சொல்லுது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த அகதிகள் எப்போல்லாம் வராங்களோ அவங்கள நம்ம ஒரு சிறிது காலம் வச்சு அவங்கள ரீஹாபிலிட்டேட் பண்ணிவிட்டு மறுபடியும் அவங்கள அந்த நாட்டுக்கே அனுப்பிச்சிடணும், அவங்களுடைய ஹோம் கண்ட்ரிக்கே அனுப்பிச்சிடணும். இதுதான் இந்தியாவில் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ். இது இல்லாமல் இந்தியாவில் நம்ம கவனிக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, இந்தியாவுக்குன்னு ஒரு ரெஃப்யூஜி பாலிசி கிடையாது. அகதிகள் வரும்பொழுது அவங்கள எவ்வளோ நாள் வச்சுக்கணும், எவ்வளோ நாள் ஹெல்ப் பண்ணணும், மறுபடியும் எந்த ஒரு பீரியடுக்குள்ளே அவங்க நாட்டுக்கு அனுப்பணும் அப்படின்றதுக்கான ஒரு ரெஃப்யூஜி பாலிசி கிடையாது. இதுக்கு வந்து ஒரே ஒரு சட்டம் தான் மெயினான சட்டம் இருக்குது, ஃபாரினர்ஸ் ஆக்ட் 1946ன்னு சொல்லுவாங்க. இந்த சட்டத்தின்படி தான் நம்ம இந்த ரெஃப்யூஜிஸை ஹேண்டில் பண்ணுறோம். அப்போ இந்தியாவை பொறுத்தவரை ஒரு ப்ராப்பர் ரெஃப்யூஜி பாலிசின்னு கிடையாது. அப்போ இதிலலாம் நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. அகதிகள்னு வரும்போது அவங்கள நாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்பர் பாலிசியே இந்தியாவுக்கு கிடையாது. அப்போ இதனால தான் ஒரு சாரார் வந்து எங்களுக்கு டியூவல் சிட்டிசன்ஷிப் தாங்க அப்படின்ற ஒரு டிமாண்ட் ரைஸ் பண்ணுறாங்க.
ஆனால் மறுபடியும் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இந்த டியூவல் சிட்டிசன்ஷிப்பை கொடுக்கறதுக்கான ஒரு ப்ரொவிஷனே கிடையாது. ஸ்ரீலங்காவிலேருந்து வரக்கூடிய அகதிகள் பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராப்ளம் ஹெவியாக இருக்குது. இந்த ரெஃப்யூஜிஸ்க்கு டியூவல் சிட்டிசன்ஷிப்பை இந்தியாவில் அளிக்க வேணும் அப்படின்ற ஒரு டிமாண்ட் இருக்குது. ஆனால் இதில் இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இந்த மாதிரி நம்ம டியூவல் சிட்டிசன்ஷிப்பை நம்ம அளித்தோம்னா மற்ற நிறைய குரூப்ஸும் அந்த மாதிரி டிமாண்ட் பண்ணுவாங்க. அது ஒன்று இருக்குது. இன்னொன்று, இந்த ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜி ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்ரீலங்காவுக்கு உள்ளேயே இந்த அகதிகளை மறுபடியும் ரீபேட்ரியேட் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். அவங்களுக்கு அங்கேயே செட்டில் பண்ணி அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை நம்ம என்ஷூர் பண்ணணும். ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் கிட்ட பேசி இவங்களுக்கு நம்ம அந்த அட்டானமியை வாங்கி தரணும், இந்த சுய ஆட்சியை வாங்கி தரணும். இதுதான் ஒரு சரியான விஷயமா இருக்கும் அப்படின்றது இன்னொரு சைடில் ஒரு டிபேட் இருக்குது. ஸோ அப்போ அந்த டியூவல் சிட்டிசன்ஷிப்பை இந்தியா ஃப்யூச்சரில் ஆஃபர் பண்ணுமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடில் பிரசிடென்ட் ட்ரம்ப் இந்தியாவுக்குள்ளே வந்திருக்காரு. ஸோ இதனால் இந்தியாவும் யூஎஸும் நிறையா ட்ரேட் டீல்ஸு சைன் பண்ணுறாங்க. ட்ரேட் டீல்ஸுங்கிறது உங்களுக்கு தெரியும், வர்த்தக ஒப்பந்தம். மெயினாக நம்ம டிஃபென்ஸில் சைன் பண்ணுறோம். டிஃபென்ஸில் இந்த ஹெலிகாப்டர்ஸ், MH-60 ரக ஹெலிகாப்டர், அப்பாச்சி ஹெலிகாப்டர், அப்போ இந்த மேரிடைம் அந்த ஏர்க்ராஃப்ட், P-8I இந்த ஏர்க்ராஃப்ட், இதெல்லாமே நம்ம அமெரிக்கா கிட்டேருந்து வாங்க போகிறோம். ஒரு $3 பில்லியன் கிட்ட நம்ம அந்த டீல் போட்டிருக்கோம். ஸோ இந்த ட்ரேட் டீல்ஸ் பற்றி தான் இந்த ஆர்டிக்கல் சொல்லுது. ஸோ அந்த ட்ரேட் டீலை பற்றி பாருங்கள். அது இல்லாமல் ஒரு சில ஒப்பந்தங்கள், இந்த செக்யூரிட்டி சம்மந்தமான ஒப்பந்தங்கள், லெமோவா, காம்காசா, இந்த மாதிரி சில ஒப்பந்தங்களும் நம்ம அமெரிக்காவோட சைன் பண்ணுறோம். இப்போ இந்த ஒப்பந்தங்களை மட்டும் மனப்பாடம் பண்ணால் போதுமா? இந்த ஒப்பந்தங்கள் எதுக்கு போடுறாங்க? இப்போ இந்தியா பார்த்திங்கன்னா அமெரிக்காவோட அந்த கடந்த 5-6 வருஷமாக ரொம்ப க்ளோஸாக போயிடுச்சு. கிட்டத்தட்ட அமெரிக்காவோட ஒரு அலையாகவே மாறிடுச்சு. அலைன்னு சொல்லும்போது ஒரு ஃப்ரெண்டாகவே மாறிடுச்சு, சார்ந்து போயிடுச்சு. இந்தியா நாம் ஒரு நான் அலைன்டு கண்ட்ரி, யாரு கூடயும் நம்ம கூட்டு சேர மாட்டோம். ஆனால் நம்ம நான் அலைன்டு கண்ட்ரின்னு சொன்னாலும் இந்த கடைசியாக 5-6 வருஷத்தில் நம்மளுடைய நடவடிக்கை, ஃபாரின் பாலிசி எப்படி இருக்குன்னா அமெரிக்காவோட கிட்டத்தட்ட ஒரு அலையாகவே மாறிட்டோம். இதனால் சில லாபங்களும் இருக்குது. உதாரணத்துக்கு பாகிஸ்தான் போன்ற நாடுகள் மேலேயும் சைனா போன்ற நாடுகள் மேலேயும் நம்மளால் ப்ரெஷர் போட முடியுது. அமெரிக்காவோட இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்னால இவங்க மேலே நம்ம அழுத்தத்தை செலுத்த முடியுது. இந்த ஜம்மு காஷ்மீர் விவகாரம் ஆகட்டும், இந்தியன் ஓஷனில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் ஆகட்டும். ஸோ அமெரிக்காவோட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கும்போது இந்த நாடுகள் மேலே நம்ம அழுத்தத்தை செலுத்தி இவங்களெல்லாம் நம்ம ஐசோலேட் பண்ணலாம். அது இல்லாமல் தொழில்நுட்பத்தை நம்ம அமெரிக்கா கிட்டேருந்து வாங்க முடியாது. நான் சொன்னது போல் இந்த வெப்பன்ஸ் எல்லாம் நம்ம அவங்ககிட்ட வாங்கலாம். இந்த மாதிரி லாபங்கள் இந்தியாவில் இருக்குது. அதே போல் வர்த்தக ரீதியாகவும் ஒரு எக்கனாமிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம சில ப்ராடர் அலையன்ஸஸையும் நம்மளால் போட முடியுது. குவாட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அலையன்ஸ், இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, இந்த 4 நாடுகள் ஒரு காமனான இன்ட்ரெஸ்ட் உடைய நாடுகள். இவங்க பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு இன்ஃபார்மல் குரூப் மாதிரி செயல்படுறோம். இந்த 4 நாடுகளுக்குள்ள ஒரு செயல்பாடு, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால சைனா போன்ற நாடுகளை நம்மளால் செக் பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டிஃபென்ஸ் பெனிஃபிட்டும் இந்தியாவுக்கு இருக்குது அமெரிக்காவினுடைய ஃப்ரெண்ட்ஷிப்னால. இதே நேரத்தில் ஒரு சில பிரச்சனைகளும் இருக்குது. அமெரிக்காவோட நம்ம என்ன தான் ஃப்ரெண்டாக போனாலும் ஜென்ரலாக அமெரிக்கா ஒரு சில நிபந்தனைகளை விதிக்கும் அவங்க கூட இருக்க நாடுகள் மேலே. உதாரணத்துக்கு அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் ஆகாது. ஈரான் மேலே நிறைய எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் போட்டிருக்கு. அதே போல் நார்த் கொரியா, வெனிசுவேலா போன்ற நாடுகள் மேலேயும் அமெரிக்கா சாங்ஷன்ஸை விதிச்சிருக்கு. இப்போ இந்த நாடுகளோட இந்தியா வந்து கொஞ்சம் க்ளோஸாக போக ட்ரை பண்ணும்போது அமெரிக்கா என்ன சொல்லணும்னா, நீங்கள் இவங்களோடையும் க்ளோஸாக போகக்கூடாது அப்படின்னு நம்ம மேலே அழுத்தத்தை போடும். இது ஒரு பிரச்சனை. ஸோ அவங்களோட ஃப்ரெண்டாக போகும்போது அவங்க சொல்கிற விஷயத்தையும் நம்ம கேட்குற மாதிரி ஒரு நிலைமை இருக்குது. ஈரான் பொறுத்த வரைக்கும் ஒரு ரொம்ப முக்கியமான நாடு ஈரான். நமக்கு ஈரான் வழியாக தான் நம்ம சென்ட்ரல் ஏஷியாவுக்குள்ளே போகிறோம். ஏன்னா பாகிஸ்தான் ஜம்மு காஷ்மீரில் அந்த பாதையை பிளாக் பண்ணிடுச்சு. அது இல்லாமல் ஈரான் கிட்ட நம்ம ஆயில் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். அப்போ ஈரானுடைய நட்பு நமக்கு தேவை. ஆனால் அமெரிக்காவோட நட்பு நம்ம வச்சுருக்கனால ஈரானோட நம்மளால் நட்பு வச்சுக்க முடியல. இது ஒரு பிரச்சனை இருக்குது. அப்போ அந்த ஃபாரின் பாலிசியில் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த இறையாண்மை பாதிக்கக்கூடிய ஒரு ஆபத்து இருக்குது. எல்லாத்தை விட ஒரு மிகப்பெரிய நாட்டினுடைய ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு இல்லாமல் போகுது. ரஷ்யா சுதந்திரத்திலேருந்தே நமக்கு உதவின ஒரு மிகப்பெரிய நாடு ரஷ்யா. ஆனால் இப்போ நம்ம ரஷ்யா கிட்டேருந்து கொஞ்சம் விலகி அமெரிக்கா கூட க்ளோஸாக போகிறோம். அப்போ ரஷ்யாவுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை இழக்கிறதுக்கான ஒரு அபாயம் இருக்குது. இதையும் நம்ம கவனிக்கணும். அப்போ இந்தியா அமெரிக்கா ரிலேஷன் வரும்போது ஈரான், சைனா, ரஷ்யா இந்த நாடுகளோட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பும் நம்ம மைண்டில் எடுக்கணும். இதுதான் இந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க. பேஜ் நம்பர் 10 இல்லை கீழே வந்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் தீபக் குப்தா அவர் என்ன சொல்கிறாருன்னா, டிசென்டர் நாட் ஆன்டி நேஷனல்னு சொல்கிறாரு. டிசென்டர்னா யார்? டிசென்ட்டுங்கிறது என்ன? எதிர்ப்பு தான் டிசென்ட். என்னுடைய ஒப்பீனியனை நான் சொல்கிறேன். கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு ஒப்பீனியனை நான் சொல்கிறேன். அதுதான் டிசென்ட்னு சொல்லக்கூடியது.
அப்போ அந்த எதிர்ப்பை யாரெல்லாம் கொண்டு வராங்களோ அவங்களெல்லாம் நீங்கள் ஆன்டி நேஷனல் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. எதிர்ப்பை சொல்லிட்டாலே ஒருத்தர் தேச துரோகி அல்ல அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா இந்தியா ஒரு ஜனநாயக நாடு, சிட்டிசன்ஸ்க்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது. அவங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குன்னா அதை கவர்மெண்ட்டுக்கு எதிராக சொல்லலாம். அப்போ இந்த மாதிரி சொன்னாலே நீங்கள் ஆன்டி நேஷனல் சொல்கிறது சரி கிடையாது. அப்படி சொன்னீங்கன்னா அது ஒரு சகிப்புத்தன்மை இல்லை அப்படின்ற ஒரு நிலையை தான் அது சுட்டி காட்டுதே தவிர இது வந்து ஒரு டெமோக்ரஸி ஜனநாயகத்துக்கு ஒரு உகந்தது கிடையாதுன்னு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அவரே சொல்கிறார். இது வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜினுடைய ஒரு ஆப்சர்வேஷன். மெயினாக என்ன சொல்கிறாருன்னா, இந்த சிஏஏ போன்ற விவகாரங்களில் ப்ரொட்டஸ்ட் நடக்குது. ஸோ ஜெனரலாக யாரெல்லாம் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்களோ அந்த கவர்மெண்ட்டில் ஒரு சாரார், அதை என்டையர் கவர்மெண்ட்டில் அதுக்குள்ளே இருக்க ஒரு சில சாரார் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க ஆன்டி நேஷனல் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான அப்சர்வேஷன் தான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் தீபக் குப்தா அவர் அளிச்சிருக்காரு. பேஜ் நம்பர் 11 வாங்க. இந்தியா யூஎஸ் ரிலேஷன்ஷிப் இதை பற்றி தர்மேந்திர பிரதான் மினிஸ்டர் அவர் பேசியிருக்காரு. இந்த நியூஸ் எதை பற்றி பேசுதுன்னா, இந்தியா யூஎஸ் ரிலேஷன்ஷிப் மெயினாக நம்ம ட்ரேட் பண்ணும்பொழுது மெயினாக டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் வாங்குவோம். அது இல்லாமல் இந்த ஹெவி இன்ஜினியரிங் கூட்ஸ் எல்லாம் நம்ம அமெரிக்கா கிட்டேருந்து வாங்குவோம். அதே போல் இந்தியாவிலேருந்து அமெரிக்காவில் வேலை செய்யக்கூடிய அந்த சர்வீஸ் செக்டரில் வேலை செய்யக்கூடிய எம்ப்ளாயீஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. மெயினாக இந்த செக்டர்ஸ்லாம் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள அந்த ட்ரேட் ரிலேஷன்ஷிப் இருந்துட்டு வருது. ஆனால் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சேஞ்ச் இருக்குது. இந்தியா அமெரிக்கா கிட்டேருந்து அதிகமாக ஆயில் அண்ட் கேஸை வாங்குது. ஜெனரலாக நம்ம ஆயில் அண்ட் கேஸை மெயினாக கல்ஃப் ரீஜன்லேருந்து வாங்குவோம். ஈரான், ஈராக், சவுதி அரேபியா, யூஏஇ இந்த நாடுகள்லேருந்து வாங்குவோம். அமெரிக்காவிலேருந்து அந்தளவுக்கு நம்ம ஆயில் கேஸை வாங்குறதில்ல. ஆனாலும் ரீசெண்டாக அமெரிக்காவிலேருந்து நம்ம ஆயில் கேஸை வாங்கக்கூடிய அந்த பர்ச்சேசஸ் அதிகமாகுது. ஏன்னா நான் சொன்னது போல் அமெரிக்காவோட நம்ம ரொம்ப க்ளோஸாக போயிட்டுருக்கோம். ஈரான் மேலே அமெரிக்கா சாங்ஷன்ஸ் விதிச்சதுனால இந்தியாவுமே ஈரான் கிட்டேருந்து அந்தளவுக்கு ஆயில் அண்ட் கேஸை நம்ம வாங்குறதுக்கு யோசிக்கிறோம். ஏன்னா அப்படி வாங்கிட்டோன்னா அமெரிக்காவோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம இழக்கிறதுக்கான அபாயம் இருக்குது. அதனால் அமெரிக்காவின் கிட்டேருந்தே நம்ம ஆயில் அண்ட் கேஸை இப்போ அதிகமாக வாங்குகிறோம். அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. அமெரிக்காவிலே நிறைய ஆயில் அண்ட் கேஸ் ரிசர்வ்ஸ் இருக்குது. டெக்சாஸ் போன்ற மாநிலங்களில் ஆயில் கேஸ் ரிசர்வ்ஸ்லாம் இருக்குது. அது இல்லாமல் ஆஃப் ஷோர் ரிசர்வ்ஸும் அதிகமாக இருக்குது. சீயில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ், இந்த அலாஸ்கா இருக்கு இல்லையா, அந்த ரீஜனை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஓஷன் அதுலேயே ஆயில் கேஸ் ரிசர்வ்ஸ் இருக்குது. அமெரிக்கா மிகப்பெரிய நாடு, இந்தியா போல் சைஸில் 3 மடங்கு பெருசு. ஆயில் அண்ட் கேஸ் ரிசர்வுமே அங்கே அதிகமாக இருக்குது. அப்போ அதனால தான் அமெரிக்காவிலேருந்து நம்ம இந்த ஆயில் அண்ட் கேஸ் பர்ச்சேசஸை நம்ம அதிகமாக வாங்குகிறோம். இதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. அமெரிக்கானால பின்ன இந்த ஆயில் கேஸ் ப்ரைஸ் அதிகப்படுத்தலாம். இது ஒன்ஸ் அகேன் இந்தியாவுக்கு ஒரு பர்டனாக இருக்கும். இதெல்லாம் நம்ம கவனிக்கணும். பேஜ் நம்பர் 12, சைனா பேன்ஸ் வைல்ட் லைஃப் ட்ரேட் அண்ட் கன்சம்ஷன். மெயினாக அந்த கோவிட் வைரஸ் இந்த பிரச்சனையினால் இந்த வன விலங்குகளை ட்ரேட் பண்ணுறது, விற்கிறது, வாங்குறது இதை வந்து பேன் பண்ணியிருக்கு இந்த நாடு. ஏன்னா இதன் மூலமாக அந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகலாம் அப்படின்றதுக்காக இதை அவங்க பேன் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம பார்க்கணும். இந்த நியூஸில் பெருசாக நம்ம பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை. கடைசி நியூஸ் பேஜ் நம்பர் 13, பேங்க்ஸ் ப்ராஃபிட்டபிலிட்டி ரிமைன்ஸ் ஃப்ரெஜைல் சேஸ் தாஸ். ஸோ ஆர்பிஐ கவர்னர் சக்திகாந்தா தாஸ் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பேங்க்ஸுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி மெயினாக அந்த பிஎஸ்யூ பேங்க்ஸுடைய லாபம் வந்து கம்மியாக இருக்குது, ரொம்ப ஃப்ரெஜைலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இது ஜென்ரலாக அந்த காலத்துலேருந்தே இந்தியன் பேங்க்ஸினுடைய நிலைமை இதுவாக தான் இருக்குது. இதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நான் உங்களுக்கு ப்ரீஃபாக சொல்கிறேன். என்பிஏ ஒரு பிரச்சனை. என்பிஏங்கிறது நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ், வாரா கடன், இதுதான் என்பிஏன்னு சொல்கிறோம். இது பார்த்திங்கன்னா அதிகமாகிட்டே போகுது இந்தியாவில். இதை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணணும். இந்த என்பிஏ எப்போல்லாம் அதிகமாகுதோ இது வந்து பேங்க்ஸில் ஒரு பேர்டனை உண்டாக்கும். பேங்க்ளுடைய லாபத்தை இது அஃபெக்ட் பண்ணும். இன்னொரு விஷயம், இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட், ஐபிசி. இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த திவால் ஆகக்கூடிய நிறுவனங்கள், இவங்கள வேகமாக இந்த ப்ராசஸ் செட்டில் பண்ணணும். இதை பற்றி பேசுகிறது தான் அந்த இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட். இது இன்னும் இந்தியாவில் ரொம்ப ஸ்விஃப்டாக நடக்கணும். அது நடந்தால் தான் இந்த ஃபைனான்ஷியல் சிஸ்டம் பார்த்திங்கன்னா இன்னும் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். மூன்றாவதாக நம்ம இதில் பார்க்கக்கூடியது என்பிஎஃப்சிஸ், நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனிஸ். பேங்க் செய்யக்கூடிய சேவைகளை இந்த நிறுவனங்கள் செய்யும், ஆனால் அதெல்லாம் பேங்க் கிடையாது. இதுதான் என்பிஎஃப்சிஸ். உதாரணத்துக்கு மியூச்சுவல் ஃபண்ட், இன்சூரன்ஸ், சிட் ஃபண்ட், இதெல்லாம் என்பிஎஃப்சி கீழே வரும். என்பிஎஃப்சிஸ்குள்ளேயும் சில பிரச்சனைகள் இருக்குது. ஒரு சில என்பிஎஃப்சிஸ் வந்து ஆர்பிஐயோட கண்ட்ரோலில் டைரெக்டாக வரும். இது சம்மந்தமாக ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. இதுக்குள்ளேயும் வந்து என்பிஎஸ் இருக்குது. ஒரு சில என்பிஎஃப்சிஸ் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதில்ல. இதெல்லாமே இந்தியாவுக்குள்ள ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பற்றி தான் ஆர்பிஐ கவர்னரில் பேசியிருக்காரு. ஸோ இந்த நியூஸ் இது சம்மந்தமானது. நன்றி.